என் செல்ல குழந்தையே, பொன்னான புதனின் முத்தான விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கிவிட்டால் உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, ராஜயோக நேரத்தை இன்று உனக்கு கொடுப்பதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தை என்னிடத்திலிருந்து பெற்று கொண்டால் என் பிள்ளை நீ சென்று விடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ வழிகளையும் வாய்ப்புகளையும் காண்பித்து கொடுத்திருக்கின்றது. இந்த வழியில் நீ நடந்து சென்று உனக்கு வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உன்னால் அது முடியும். இல்லை என்றால் முடியாது என்று ஆரம்பத்திலேயே நீ சொல்லிவிடுவாய். ஆனால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை கரை சேர்த்து விட முடியாது. அம்மா சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? தனக்கு தெரிந்த வேலை, தனக்கு பிடித்த வேலை அது ஒரு முட்டாள் கூட நிச்சயமாக செய்து விடுவான். அதுதான் சாமர்த்தியம் கிடையாது. தனக்கு தெரியாத வேலை எந்த வேலையாக இருந்தாலும் தன் கைகளில் கிடைத்து விட்டால் அந்த வேலையை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என்று எவன் ஒருவன் முயற்சி செய்கின்றானோ உண்மை அறிந்துதான் அறிவாளி என்று என் பிள்ளை நீ தனக்கு தெரிந்ததை செய்து வாழ்க்கையில் வெற்றியை அடைவதை விட தனக்கு தெரியாத விஷயம் ஒன்று தம் கைகளில் கிடைக்கும் போது அதை நீ எட்டி எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்றாய் என்பதில்தான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும். என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது ஆசைப்பட்டது உடனே கையில் கிடைத்து விடவில்லையே என்பதை கிடைத்ததை ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. உன்னிடத்தில் வந்து சேருகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும். எல்லா திருப்பங்களையும் உனக்கு தர இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று விடியலில், பொன்னான புதனினுடைய விடியலில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மிகுந்த மன நிறைவு கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும். ஒவ்வொரு விடியலையும் உனக்கு இந்த வராகி அம்மா கொடுத்த இறைவனுக்கு என்னாலும் வெற்றியையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்யும் போது அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும். மனதளவில் நீ எப்பொழுதுமே அதை சமாளித்து வாழலாம் என்று நீ உன்னை தயார்படுத்தியோ அப்போதே இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறிவிட்டது என்றுதான் அர்த்தம். அதன் பிறகு உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து அசைத்து கூட பார்க்க முடியாது. என் பிள்ளையே, பொதுவாகவே நாம் முடியாது என்று இப்படி செய்கின்றோமே என்று இவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தம்மை தவறாக நினைத்து விடுகின்றார்களோ, நாம் செய்தது தவறு என்று முன்னிலையில் நம்மை அவமானப்படுத்தி விடுகிறார்களோ என்று அதிகப்படியான தயக்கத்தை என் பிள்ளை நீ காட்டுகின்றாய். உன்னுடைய தயக்கமும் உன்னுடைய குழப்பமும் உன்னை எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும். இனி வருகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக எதிர்கொண்டு யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன, நாம் மனசாட்சிப்படி சரி என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை நான் எப்போதுமே செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று என் பிள்ளை உனக்கான அத்தனையும் நீ சரியாக செய்ய தொடங்க வேண்டும். உனக்கு யாருடைய அரவணைப்பும் தேவைப்படுகிறது. நீ செய்வது சரி என்று யார் உனக்கு சொல்ல வேண்டும் என்று என் பிள்ளை யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கு உன் மனசாட்சிக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த வராகி பதில் சொல்ல வந்திருக்கின்றேன், அவ்வளவுதான். அம்மா சொல்கின்றேன், என் பிள்ளை நீ செய்வாய் என்று உன் மனசாட்சி உனக்கு சொல்வது சரியா என்று நீ இந்த இரண்டையும் இருந்துவிட்டால் எதற்காகவும் என் பிள்ளை நீ பின்வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது.
என் குழந்தையே, எதற்காக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் மாறவே வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலையில் முதலில் மாற்றங்கள் வர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்கள் வர வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும். அது கிடைத்தாலும் அதை நீ தூரை தள்ளிவிடாமல் அதில் இருக்கின்ற நன்மைகளை எடுத்து நீ அதை பற்றி வாழ பழகு. என் பிள்ளையே, இன்று நீ எத்தனை குழப்பங்களோடு இங்கு வந்திருக்கின்றாய். இதை தொடங்குகிறாய். உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? இதைதான் செய்யாதே என்று அம்மா சொல்கின்றேன். குழப்பம் வேண்டாம். நாம் நடந்து முடியும் போது இதற்காகவோ இத்தனை குழப்பினோம் என்று காயப்பட போகின்றாய். காலை உணவை சரியாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் பதற்றம். ஐயோ, அந்த விஷயம் எப்படி முடியுமோ, முடிந்த பிறகுதான் நல்ல நிலை என்று நினைக்கின்றாய். இது எத்தனை தவறான செயல் என்று என் பிள்ளை. உணவு உன்னுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. நீ உண்ணாமல் இருந்து உன் உடலை கெடுத்து கொண்ட பிறகு அந்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி கூட தோல்விதான் என்பதை புரிந்து கொள். என் பிள்ளையே, உடல் நலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மனநிலையும் சரியாக இருக்கும். இவை இரண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கின்ற வெற்றிக்கு மதிப்பு இருக்கும் என்பதை புரிந்து கொள். சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொண்டு எந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்திப்பார். நிச்சயமாக உனக்கான வெற்றி சிரித்து கொண்டே காத்து கொண்டிருக்கும். அது உன் கைகளில் வந்து வைத்து உன்னை வரவேற்க நின்று கொண்டிருக்கும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ நினைத்தால் ஒரே நாளில் சாதித்து காட்ட முடியும். உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்பதற்காக உடனடியாக உடைந்து போகாதே. தெய்வம் இதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றது என்று உன் மனதை நீ தேற்றிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் நடக்கும் நடக்காது என்று சொல்வதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு உன்னை நீயே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டு வருகின்றேன். எல்லா சோதனைகளிலும் இருந்தும் உனக்கான வெற்றியை நான் தருகின்றேன். இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதை உணர்த்துகின்றேன் என் பிள்ளையே. அதனால் எப்போதுமே உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள். தேவையில்லாத குப்பைகளை தூக்கி சுமப்பதற்காக அல்ல. இந்த வாழ்க்கை வருவது குப்பை என்று தெரிந்தால் கூட அந்த குப்பையை தொட்டில் போட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும். உன்னுடைய யோசனைகள் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக்க வேண்டும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நடக்கின்ற எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக மாற வேண்டும். எத்தனை திறப்பங்களையும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளையும் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கவில்லை. யாருக்கும் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை வேண்டி விரும்பி பெறவும் இல்லை. அதுவாகவே தானாகவே வந்து சேர்ந்தது என்றால் அதை நிச்சயமாக உன்னை விட்டு செல்லும் என்கின்ற உனக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய நேரம். இந்த நேரம் ஒரு நொடி சென்றால் கூட மீண்டும் அது உனக்கு கிடைக்காது. ஆனால் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைத்த வாய்ப்பினை நீ தவற விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ கைவிட்டு விடாதே. நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை இனிமேல் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய். எதுவாக இருந்தாலும் அது உனக்கான மனநிறைவு என்பதையும் தெரிந்து கொள்வாய். மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் அள்ளி கொடுக்கத்தான் போகின்றது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். உன்னை எப்போதுமே இந்த தாயானவள் காண வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா?
உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்குத்தான். உனக்கான ராஜயோக நேரத்தை தொடங்கி வைத்து விட்டேன். என் பிள்ளை, எழுந்திரு. உனக்கான செயல்களை சுறுசுறுப்பாக செய். வெற்றி உன் வசமாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.